வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 21/11/2025 நமக்கு இன்றைக்கி யாருடைய குழுக்கள்னா எஸ்கேவுடைய குழுக்கள் இருக்குது. எஸ்கேவோட 28வது குழுக்கள் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம நேற்று கொடுத்ததில் சூப்பராக மேட்ச் பண்ணியிருந்தோம். 2 நம்பர், 5ஆம் நம்பர், 4 நம்பர் ரொம்ப அருமையாக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருந்துச்சு. ஒரு நல்ல வின்னிங் தான். நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக மேட்ச் ஆகணும். அதே மாதிரி வந்துருச்சு. அதே போல் இந்த ட்ராவிலையும் நமக்கு 21ஆந்தேதி இன்றைக்கி வந்து என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள். வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொர்ண கேரளாவில் இன்றைக்கி 28வது எஸ்கேவுடைய 28வது ட்ரா போய்ட்டுருக்கு. 28வது ட்ரா போய்ட்டுருக்கு. இந்த 28வது ட்ராவில் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் வரும்னு பார்ப்போம். இதில் வந்து நேற்று ட்ரையல் நம்பர் மட்டுமே நமக்கு என்ன கொடுத்தாங்க, 836ன்னு கொடுத்தாங்க. அதே மாதிரி 453, அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 453 போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 630. சரி, அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கும் ஒரு சூப்பரான நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ராவும் நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கும். ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொர்ண கேரளா வந்து நமக்கு போன வாரமும் சரி இந்த வாரமும் சரி ஒரு அருமையான வின்னிங் கொடுத்தாங்க. போன வாரம் 630 அப்படின்னு கொடுத்தாங்க. நம்ம போன வாரமே பார்த்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக 6-0 வருதுன்னு எதிர்பார்த்தோம். நமக்கு அருமையாக கிடச்சிது. அது மாதிரி லைவ்லேயே போன வாரம் நம்ம சூப்பராக எடுத்திருந்தோம். அதே மாதிரி இந்த வாரம் நமக்கு ஒரு நல்ல வின்னிங் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட கணக்கில் வரக்கூடிய நம்பர் நம்ம தெளிவாக ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 274, 228, 987, 220, 867, அதே மாதிரி 919, 630 இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கணக்கில் நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இதுலேயே போன வாரம் மாதிரி இந்த வாரம் ஏதாவது நம்பர்கள் மேட்ச் ஆகிருக்கும். நிறையவே வாய்ப்பு இருக்குது. எனக்கும் அந்த கணக்கில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் யாராவது டியர் விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் டியர் நம்மளுடைய சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கேருந்து உங்களுக்கு டெய்லி லைவில் கொடுக்குறோம். நான் தான் சொல்கிறேன், எனக்கு கரெக்டாக வர அன்றைக்கி நம்ம தொடர்ந்து 4 ட்ரா 3 ட்ராலாம் தொடர்ந்து வெற்றி கொடுப்போம். ஏதாவது 1 ட்ரா 2 ட்ரா அப்படி போகும் இடையில. அது மாதிரி மொத்தமாக நான் தான் சொல்கிறேன்னா மாதத்தில் வந்து 90 ட்ரா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு 50 ட்ரா 60 ட்ராவுக்கு மேலே நம்ம கொண்டாந்து கொடுப்போம். ஒரு 30-35 ட்ரா தான் வீணாக போகும். மற்றபடி உங்களுக்கு மாதம் பூராமே வந்து ஒரு 60 ட்ரா 70 ட்ராவுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். மொத்தம் 90 ட்ரா இருக்கும். ஒரு நாளைக்கு 3 ட்ரான்னா உங்களுக்கு மாதம் 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ட்ராவுக்கு பக்கமாக இருக்கும். இதில் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 60 ட்ரா நம்ம கண்டிப்பாக வின்னிங் கொடுக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க, நம்ம கொடுப்போம். அதே மாதிரி மிச்சம் இருக்கிற அந்த 30 ட்ராவில் ஏதாவது ஒன்று நம்பர் சேஞ்ச் ஆகி வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாகவே வந்து மாறி வரும். அந்த மாதிரியான டைமில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது டோட்டலாக எக்ஸிட் ஆகி வெளியில் போய் அதுக்கப்புறம் புதுசாக நம்பர்கள் வரும். சரியா, ஒரே மாதிரி நம்பர்கள் அடிக்க மாட்டாங்க மாதம் பூராமே. அப்போக்கப்போ சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அப்படி சேஞ்சஸ் பண்ணுறப்ப நமக்கு மாறும். அப்படி மாறுறப்ப நம்ம விட்டுடலாம். அது போக நம்மளும் ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறதுனால நமக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம எடுக்க முடியாமல் போகும். சில சமயத்தில் நம்ம ஏதோ ஒரு ஞாபகத்தில் உட்காந்து எடுப்போம். அது ஏதாவது மாறி போயிடும். அப்படி கூட மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். நம்ம எடுக்கிறதே தான் கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. நம்ம எடுக்கக்கூடிய நம்பர்லேயும் கொஞ்சம் கோட்டை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே ஒரே மாதிரி டிசைட் பண்ணுவோம், எப்பயுமே ஒரே மாதிரி கணக்கு பண்ணுவோம்னு பண்ண முடியாது. அப்போ மாறும். சரி, அப்போ அதை கணக்கு பண்ணி அந்த 30 ட்ரா மட்டும் ஒதுக்கிட்டு மிச்சம் 60 ட்ரா நம்மளால் வின்னிங் கொடுக்க முடியும். நீங்கள் தைரியமாக நீங்கள் விளையாடுற டியர் மட்டும் நான் விளையாடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கூட நம்ம காலையில் 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் சூப்பராக கொடுத்தோம். சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது. அது மாதிரி நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு ட்ராவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். நீங்கள் வந்து நம்மளுடைய ஒன்றுமே இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும், வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். சரியா, நம்ம அபோட் பேஜ்லேயும் இருக்குது. அதே மாதிரி கம்யூனிட்டியுடைய அபோட் பேஜில் இருக்குது, கம்யூனிட்டி டேப்லேயும் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்ம கொடுக்குறோம். ஃபேஸ்புக்லேயும் வந்து நீங்கள் மாஸ்டர் கீன்னு போட்டிங்கனாலே வந்துடும். அஃபிஷியல் மாஸ்டர் கீன் போட்டு அஃபிஷியல் போட்டாலும் நமக்கு வந்துடும். நீங்கள் அதுலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா, எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நீங்கள் எங்கே கொடுத்தாலும் எங்கே வந்தாலும் அதே வீடியோ தான் வரும். இன்ஸ்டாகிராமில் இருக்கிற வீடியோ தான் ஃபேஸ்புக்லேயும் வரும், ஃபேஸ்புக்கில் இருக்கிற வீடியோ தான் இன்ஸ்டாகிராம்லேருந்து மாறி தான் வரும். சரியா, நீங்கள் அதுலேருந்து எங்கே வேணாலும் வந்துக்கலாம், வாய்ப்பு இருக்கும். சரி, அப்படி நமக்கு இந்த ட்ராவில் நமக்கு பெண்டிங் நம்பர் எதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சொர்ண கேரளாவில் மேட்ச் பண்ணுவாங்களா? ஏன்னா இன்றைக்கே நமக்கு வந்து காரூணியா ப்ளஸில் வந்து நமக்கு ஒரு நம்பராது நமக்கு 5ஆம் நம்பர் 10 நாளாக இருந்துச்சு எடுத்தாங்க. அது மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 27, பி போர்டில் 12, சி போர்டில் 29, கிட்டத்தட்ட 3 போர்டுமே அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது. பார்ப்போம். அடுத்து வந்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 10, பி போர்டில் 4, சி போர்டில் 3. அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 98, பி போர்டில் 6, சி போர்டில் வந்து நமக்கு 0. சரிங்க, அதே மாதிரி 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0, சி போர்டில் வந்து நமக்கு 6 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. சரியா, அதுக்கடுத்தபடியே நமக்கு 5ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் 0, சி போர்டில் 19 நாளாக பெண்டிங்கு. அடுத்து 6ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 6, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
15 சி போர்டில் வந்து நமக்கு 20 சரிங்களா. அடுத்து 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் ஏ போர்டில் 11 பி போர்டில் வந்து நமக்கு 14 சி போர்டில் நமக்கு 0 சரிங்க. அடுத்து நமக்கு 8ஆம் நம்பர் எடுத்து 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 4 பி போர்டில் வந்து 7 சி போர்டில் வந்து நமக்கு 9. அடுத்து வந்து நமக்கு 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 9 பி போர்டில் வந்து நமக்கு 8 சி போர்டில் நமக்கு 2. அதே மாதிரி 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 ஏ போர்டில் 15 பி போர்டில் 5 சி போர்டில் 5. இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு. இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வரோம். உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும், நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா. ஏன்னா நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும், நிறையாவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 0 இருக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. இதுதான் ஆக்சுவலாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 310 104 037, அதே மாதிரி 710 307 713, அதே மாதிரி 301 137 730 173, அதே மாதிரி 071 சரிங்க. இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 31 10 07 13 73 17 71, அதே மாதிரி 73 37 70 07 03 10 17 07 சரியா. இது மாதிரி தான் வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறது பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா இதில் வந்து தொடர்ச்சியாக நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து வரும் 1 2 3 டைம் நமக்கு 3ஆம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு. அது மாதிரி கணக்கு வருதான்னு பாருங்கள். எனக்கும் 3ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா திரும்ப 3ஆம் நம்பர் நமக்கு வச்சு அடிக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இந்த ட்ராவலில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால தான் நம்ம 3ஆம் நம்பரே நம்ம தொடர்ந்து கொண்டு வரோம். இதுலேயே 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது சரியா. அது மாதிரி எதுவும் நீங்கள் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரியா. சரி, அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ஆல் போர்டில் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா 4 5 3 நடந்தாங்க இல்லையா. இப்போ வந்து 435 நடிக்காங்க, 53 நடிக்காங்க. இதுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3ஆம் நம்பருங்க. 4க்கு 3 செட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். இன்றைக்கி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு சில நம்பர்கள். ஏன்னா 4 நம்பருக்கு 4க்கு 3 3க்கு 4ங்கிறது இந்த மாதமும் சரி போன மாதமும் சரி நிறையா இருந்தாங்க, அது வரக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். திரும்ப ரிட்டர்ன் கூட 3க்கு 3 நடலாம். ஏன்னா இன்றைக்கே கூட நமக்கு 3ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருங்கிறது திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மறுபடியும் கொடுக்குறதுக்கும் சான்சஸ் இருக்கும் சரியா. அதை நீங்கள் மிஸ் பண்ண முடியாது. அது மாதிரி எது நம்பர் வருதுன்னா பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு இன்னொரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இன்னொன்று 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பர்னால் 4க்கு 1 5க்கு 1 3க்கு 1ங்கிறது நமக்கு எக்ஸாக்ட் மேட்சிங் தான். அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது கணக்கு வருதுன்றதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரியா. அடுத்து நமக்கு 0 பொறுத்த வரைக்கும் வந்து 4க்கு 0, அதே மாதிரி 5க்கு 0 3க்கு 0ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரியா. இது மாதிரி எது நம்பர் வருதான்னு பாருங்கள். அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா போன வாரமே நமக்கு வந்து 630ங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக இருந்துச்சு. அது போக இன்றைக்கி தொடர்ந்து மறுபடியும் நம்ம ஒரு பேட்டர்ன் மேட்ச்சில் பார்க்கும்போது சி போர்டில் வந்து தொடர்ச்சியாக நமக்கு 0 கொடுத்துட்டே வந்திருக்காங்க. நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா கிட்டத்தட்ட ஒரு 5 ட்ராவுக்கு மேலே வந்து நமக்கு 0 வந்து நமக்கு மேட்ச் ஆகிருக்கு. அது மாதிரி மறுபடியும் நமக்கு மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4க்கு 7 5க்கு 7 3க்கு 7 இதுவும் நமக்கு எக்ஸாக்ட் மேட்சிங் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே தான் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வின்னிங் வர மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கு என் கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இந்த ட்ரா இருக்குது. உங்கள் கணக்கில் நம்ம கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரியா. ட்ரை பண்ணி பாருங்கள். நாளையை பொறுத்த வரைக்கும் இந்த 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பும் 0க்கான வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்கும். அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பும் அதிகபட்சமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு மிஸ் ஆகாமல் வருங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆனால் எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்குது சரியா. ட்ரை பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும்.